ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு போட் நெக்லாம் எப்படி ஒரு கட் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தில் வந்து கீழே ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் நெக் பேக் லென்த் வைக்கிறேன். ஸோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சிடலாம். கூட வந்து ஒரு 1/2 இன்ச் அது வந்து எ தையல் பிடிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதோட உடம்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா, இதோட பாடியோட அளவு. இது வந்து துணி வந்து ரொம்ப அகலமாகவும் பண்ணக்கூடாது, சுருக்கியும் போடக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் வந்து 15 கிட்ட இருக்குது. ஒரு 7.25 இன்ச் கிட்ட வரும். ஸோ 7லேருந்து ஒரு 8 கிட்ட வரும். ஏன்னா கொஞ்சம் அங்கே மடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிவர்ஸ் போட்டு கூட அது நீங்கள் அளவு பார்த்துக்கலாம். இப்போது இந்த அளவு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம். இப்போது இதில் வந்து நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி போட் நெக்குங்கிறதுனால நெக்கோட அளவு நமக்கு தேவை இருக்காது. ஸோ இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 30 சைஸ் தான் இருக்கும் இது. ஏன்னா வந்து மேக்ஸிமமே 8 இன்ச்சு 7.5 இன்ச்சு 7.25 இன்ச்சு தான் வருது. ஸோ இது வந்து ஒரு 30 சைஸ் இருக்கக்கூடிய ஆளுக்கு போடக்கூடிய ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து நெக்கோட பேக் நெக்கில் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு இறக்கமும் 4 இன்ச்சுக்கு அகலமும் எடுத்திருக்கேன். இது ஒரு எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து நெக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக போட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கார்னரில் ரவுண்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டாக வராமல் ஸ்கொயர் ரவுண்டாக வந்து யூ மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் சென்டர் நோக்கி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் இறக்கும் போதும் அதே மாதிரி நெக்கு ஷோல்டர் எவ்வளோ வச்சோமோ அதே அளவு தான் லென்த் இறக்கணும். இப்போ வந்து இந்த டைமண்ட். ஸோ அந்த டைமண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னா, நார்மல் நெக்கோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதோட இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து மேலே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இப்படி நம்ம வந்து டிசைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மேலே போகும் நெக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 1/2 இன்ச் கூட இறக்கி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகலாக தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக நெக்கு வைக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் கூட கட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். பட் இது வந்து க்ளோஸாக இருக்கனால லூஸ் கொடுக்காது. அதனால பிடிச்ச மாதிரியே இருக்கும். இப்போது நம்ம அவங்களோட சைஸில் இருந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளவுஸில் பார்த்தா ஒரு 15.25 தான் வந்துச்சு. அந்த அளவை காட்டிலும் ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கணும். கீழே ஹிப்போட அளவு வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அது நமக்கு எதுவுமே தேவை இருக்காது. அதில் ஒரு டாட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வந்து கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் இப்போ கட் பண்ணோம்னா ரவுண்ட் நெக் வச்சோம்னா இங்கே எவ்வளோ வருமோ அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி வைக்கணும். அது ஏன் அப்படின்னா, இது நம்ம இப்போ கட் பண்ணுறது வந்து போட் நெக். ஸோ போட் நெக்குங்கும்போது அவங்களுக்கு லூஸ் கிடைக்காது. ப்ளவுஸ் விரிஞ்சு கொடுக்காது, லூஸ் கிடைக்காது. கழுத்து ரொம்ப குறுகலாக மேலே இருக்கும். கழுத்து எந்தளவுக்கு மேலே போகுதோ நம்ம அந்தளவுக்கு பாடியோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி கழுத்து எவ்வளோ டீப்பாக இறங்குதோ பாடியில் சைடில் கொடுக்குற துணியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுக்க தேவை இருக்காது. ஏன்னா நெக்கே வந்து நமக்கு லூஸ் கொடுத்துரும். இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருந்தால் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்ம் ஹோலையும் ஹிப்போட டாட்டையும் மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கூட 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுக்கலாம். இப்போ புதுசாக சின்ன பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க் விட்டுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சரில் அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்கும், பாடி க்ரோத் இருக்கும். ஸோ வந்து உடம்பு வந்து லூஸ் கொடுக்க விரிஞ்சு வரும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போடக்கூட முடியாமல் போயிடும். இந்த மாதிரி போட் நெக் வைக்கும்போது கொஞ்சமாக ஷோல்டர் கிட்ட நெக்கோட ஷோல்டரில் உள் பக்கத்தில் கொஞ்சம் தூக்கிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் தூக்கிக்கோங்க. போட் நெக் அப்படிங்கிறனால நமக்கு 1/4 இன்ச் கரெக்டாக இருக்கும். இதுவே க்ளோஸ் நெக் காலர் நெக் அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச் வரைக்குமே நீங்கள் தூக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சைட் ஸ்லோப் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கை வந்து தூக்கிட்டு இருக்கும் அசிங்கமாக. இப்போ வந்து அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ இவ்வளோ தான். இப்போ இங்கே எங்கெல்லாம் தையல் வருதோ அங்கெல்லாம் மார்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எங்கே வந்து தையல் வருமோ அங்கெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து இதுதான் சாரீ கிளாத்து. சாரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இது கட் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து ப்ளவுஸை வந்து மேலே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பார்டர்ஸை வந்து நேராக போட்டுட்டு மேலே வந்து கிளாத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம். சாரியில் வந்து 2 பக்கம் பார்டர் வரும். ஸோ உங்களுக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறவங்கன்னா 2 பார்டரையும் ஒன்றா போட்டுருங்க. சின்ன பொண்ணுங்க அப்படின்னா ஒரு சைடே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன பொண்ணுங்கனால ஒரு சைடே போட்டுக்கிறேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ளவுஸ் பத்தாமல் இருக்கும். சாரியில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இன்னொரு சைட்லேருந்து கொஞ்சமாக ப்ளவுஸ் கட் பண்ண போக மீதி கொஞ்சம் கிளாத் இருக்கும். அதை வச்சு நம்ம அட்டாச் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக எல்லா சாரிலையும் இதுதான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வரும். ஒரு சில சாரீஸில் அவங்களே எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா பாடி போயிடுச்சு. மீதி வந்து இவ்வளோ கிளாத் இருக்குது. இதை வந்து சைடில் ஸ்லீவ் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். மீதி இருக்கிற துணியில் வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பட்டிக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ வந்து பேலன்ஸ் இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு இவ்வளோ வரும், அதுக்கப்புறம் பட்டிக்கு இவ்வளோ வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நாட் வைக்கும்போது கொஞ்சம் அட்டாச் இல்லாமல் வைக்க சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மிச்ச துணியே இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக அட்டாச் வச்சு தான் நாட்டு வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சில பேருக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். இப்போது இது வந்து 2 விதமாக தைக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் கேன்வாஸோ அந்த மாதிரி தைக்கலாம். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பேசிக்கு, ரொம்ப இப்போ தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியே பழகுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எடுத்த ஒன்றா நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு இது வந்து காட்டன் சாரீங்கனால அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கு 2 பக்கமும் பேக் எண்டு வச்சு நீங்கள் வந்து அப்படியே தைச்சிடலாம். இதை வந்து சுற்றியும் இந்த டைமண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு 1/4 இன்ச் விட்டு அடித்து எடுத்துட்டிங்கன்னா சைட் கட் பண்ணி உள்ளே திருப்பிடலாம் அப்படியே. பட் இதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங்கும் நார்மல் ஃபேப்ரிக் ப்ளவுஸ் லைனிங்கையும் இப்போ ப்ளவுஸ் கிளாத்தையும் உள்ளே வச்சுட்டு தைச்சிடுங்க. சுற்றி தைச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த சுடியிலலாம் எப்படி எக்ஸ்ட்ராவாக கிளாத் வைப்போம் கேன்வாஸ் வச்சு, அந்த மாதிரியும் நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது தான். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. உங்களுக்கு அது வந்து பண்ணும்போது இன்னுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இன்னுமே இன்னும் கூட கொஞ்சம் ஒரு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கும். இது வந்து ரொம்பவுமே ஈஸியானது. அதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒருத்தர் வந்து டைட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தைக்காமல் கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தைக்கும்போது இழுத்து போடும்போது இந்த சைட் இதெல்லாம் வந்து தையல் விட ஆரம்பிச்சிடும். அவங்க ரொம்ப டைட்டாக இழுத்து போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா சைடெல்லாம் வந்து தையல் வந்து கட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உள்டாவாக திருப்பிட்டு இதை வந்து அப்படியே மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்கை வந்து நார்மலாக நெக்குக்கு எப்படி நெக் பீஸ் கொடுத்து நெக்கை திருப்புவோம் அந்த மாதிரி வந்து நம்ம இதை மேலே இருக்கிற போட்டை வந்து தைச்சிடலாம். இப்போ இது வந்து நார்மலான ஒர்க்கு. இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேன்வாஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தையல்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா உள்ளே டபுள் லேயர் கிளாத் உள்ளே இருக்குது அதனால். பட் இதில் வந்து 2மே சிங்கிள் லேயர் அப்படிங்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப டைட்டாக ரொம்ப ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் அது இல்லாமல் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக தான் தைப்போம். அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் துணியை உள்ளே வச்சு தைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் இப்போ வந்து இது டார்க் ஷேடாக இருந்துச்சுன்னா உள்ளே கேன்வாஸ் துணியிலே நம்ம கொடுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால துணியில் கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு உள்ள கேன்வாஸ் வச்சோம்னா தெரியும். அதனால் இதுக்குள்ளே நம்ம வந்து கேன்வாஸ் வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஃப்யூசிங் பேப்பர் உள்ளே வச்சு இன்ஃப்யூஸ் பண்ணிடலாம். அப்படியும் நம்ம தைக்கலாம். இந்த மாதிரிலாம் தைக்கும்போது கூட செலவு அதிகமாகும். அதுக்கு ஒர்த்தான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்ஜெட்டில் தைக்கிறீங்க, இவ்வளோ தான் என்னோடய பட்ஜெட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணால் போதும். பேசிக்கான அளவு தான் இதெல்லாம்.
ரொம்பவுமே பேசிக்காக எல்லா டெய்லர்ஸும் தைக்கக்கூடியது தான். கூட உங்களுக்கு ஒரு ரூ. 40 ரூ. 50 வச்சுக்கிட்டு நீங்கள் இதை இந்த ப்ளவுஸை முடிச்சிடலாம். பட் இதுவே நீங்கள் ஹை எண்டில் பண்ணுறீங்க, ஒரு ஒரு பெரிய பெரிய பொட்டிக்கில் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். எல்லா ஸ்டிச்சஸுமே உள்ளே போய் கவர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான வீடியோ